பேருக்கு தான் வந்து போட்டி. அது திமுகவுக்கு தாவேக்காவுக்கு இல்லைங்க. அண்ணாமலை அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும். இனிமே தமிழக அரசியல் களம் இப்படி தாங்க வந்து மாறப்போகுது. இன்னைக்கு நம்ம வீடியோல இந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் வந்து பார்க்க போறோம். நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், அண்ணாமலை அவர்கள் பாஜக கட்சியிலிருந்து வெளியே வந்து வி த லீடர்ஸ் இயக்கத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. இந்த இயக்கத்துல இப்ப 17 லட்சம் பேருக்கு மேல வந்து இணைஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே அண்ணாமலை அவர்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய வெற்றியா வந்து பார்க்கப்படுதுங்க. ஏன்னா இந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக வாங்கின வாக்குகளை விட அண்ணாமலை அவர்களோட இயக்கத்துல அதிகமான பேர் வந்து இணைஞ்சிருக்காங்க. அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இனிமே தமிழக அரசியல் களம் வந்து விஜய் விசஸ் அண்ணாமலை இப்படி தாங்க வந்து மாறப்போகுது. ஏன்னா இதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சப்பையும் அப்போ ஃபர்ஸ்ட் 3 நாட்கள்ல ஒரு 30 லட்சம் 40 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருந்தாங்க. ஆனால் இப்போ அண்ணாமலை அவர்களுக்கு 17 லட்சம் பேருக்கு மேலே வந்து இயக்கத்தில் வந்து இணைஞ்சிருக்காங்க. இது உண்மையிலே பெரிய விஷயம்தான். ஏன்னா விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய நடிகர், இத்தனை வருஷம் வந்து சினிஃபீல்டில் இருந்தவர், அவருக்கு அந்தளவுக்கு ரசிகர்கள் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது அவருக்கே வந்து 3 நாட்களில் வந்து 40 லட்சம் பேர் வந்து இணைஞ்சிருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அண்ணாமலை அப்படின்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு வந்து 17 லட்சம் பேருக்கு மேலே ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது ஒரு பெரிய விஷயம். இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இது ஒரு இயக்கம் மட்டும்தான். இது கட்சியாக கன்வெர்ட் ஆகும்போது இன்னுமே அண்ணாமலை அவர்களுக்கு அதிகமான பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்து கிடைக்கும். இன்னும் நிறைய பேர் வந்து அவரோட கட்சி அப்படின்றப்ப நிறைய பேர் வந்து இணைவாங்க. ஸோ அதனால் இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்க்கும்போது இனிமே அரசியல் களம் எல்லாமே அண்ணாமலை விசஸ் விஜய் அப்படி தாங்க வந்து இருக்க போகுது. இப்போ இதை சொன்னோடனே ஒரு சில பேர் கேட்கலாம், என்னப்பா அண்ணாமலை அவர்கள் விஜய் அவர்களுக்கு அவ்வளோ டஃப் கொடுக்க போறாரா, அப்போ மற்ற அரசியல் கட்சிகள்லாம் இல்லையா அப்படின்னு வந்து கேட்கலாம். இப்போ மற்ற அரசியல் கட்சிகள் எல்லாமே காணாமல் போயிட்டாங்க. இப்போ அதிமுக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக்கால ஐக்கியமாயிட்டு வந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் திமுகவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திமுக எதிர்கட்சியாகவே இருந்தால் கூட கூட்டணி பலம் இல்லாமல் தனித்து விடப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு அல்டர்னேட்டிவாக அண்ணாமலை அவர்கள்னால தான் வந்து வர முடியும். இப்போ தாவேக ஆட்சி அமைஞ்சதுக்கே ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவ்வளவு நாள் மக்கள் வந்து ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்பினாலும் வேற வழியே இல்லாமல் திமுக அதிமுக திமுக அதிமுகன்னு சொல்லிட்டு இந்த 2 கட்சிகளுக்கு தான் மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டே இருந்தாங்க. ஸோ இந்த 2 கட்சிகளுக்கும் ஓட்டு போடவே விரும்பலை, உண்மையான மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது கரெக்டாக விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தனால அவருக்கு நிறைய ஆதரவு கொடுத்து இப்போ வந்து தாவேக ஆட்சி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ அடுத்த ஒரு அல்டர்னேட்டிவாக அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கண்டிப்பாக வர வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அண்ணாமலை அவர்களை பொறுத்த வரைக்கும் அவருக்கு நிறைய நியூட்ரல் மக்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. அவர் வந்து ஒரு படித்த இளைஞராக வந்து இருக்காரு, எல்லா விஷயத்தையும் டேட்டாவோட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு, நிறைய பேசுகிறாரு. அதனால் இவர் வந்தால் நல்லா இருக்கும், இவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் அப்படின்னு நிறைய பேர் அண்ணாமலை அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு ரெடியாக வந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் விஜய் விசஸ் அண்ணாமலை அப்படின்றப்ப தமிழக அரசியல் களமே வந்து வேற மாதிரி வந்திருக்கும். அதனால எல்லாருமே இதை தான் வந்து எதிர்பார்க்குறாங்க. இப்போதைக்கு அண்ணாமலை அவர்கள் இயக்கத்தை மட்டும்தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காரு. அடுத்து வந்து இயக்கத்தில் உள்ள முக்கியமான நபர்களுக்கு, அதாவது திறமையுள்ளவங்களுக்கு வந்து நாங்கள் பயிற்சி வந்து கொடுப்போம், மேடை பேச்சாளர் பயிற்சிலாம் வந்து கொடுக்க போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு சில முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க. இந்த இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் என்ன பண்ண போகிறாரு, என்ன முக்கியமான நகர்வுகள் எடுக்க போகிறாரு அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.